மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். வானமும் எப்படி இன்னைக்கு நிலாவில் வீடு கட்ட போகிறாங்க, நிலாவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணி இருக்கலாம். அங்குள்ள அந்த அந்த காளான்னா அங்குள்ள பாசிகள் நிற்கிறத பார்த்தா என்னென்னா தண்ணி இருக்கலாம். நிலவில் போய் கால் மிதிக்கணும், அங்கேயும் வீடு வச்ச போகணும். அதுவும் என்ன செய்யும், ஒரு நாள் பூமியும் சம்பாதிக்கணும் வேண்டாம், சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, சம்பாதிக்கணும். அதாவது அந்த உலகத்தின் முறையை சொல்கிறேன். பூமிக்கு மேலே பூமி, பூமிக்கு மேலே பூமி, 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர். ஆமே, நம்ம அரை ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் கீழே உள்ள நான் சொல்லலை. இல்லை, இதெல்லாம் 5 ஏக்கர் வேறு நமக்கு வேணும், வாழைக்கு வேணும். ஆமேன், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் சம்பாதிக்கிறாங்க. இதுவும் என்ன செஞ்சிடும் சொல்லுங்களா, ஒளிஞ்சு போகும். இனி பணம் 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 பேப்பர், இதை நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது தன்னைதானே என்ன செஞ்சிடும், கொஞ்சம் வெயிலில் கிடந்தாலும் பொடிஞ்சு போயிடும், தண்ணியில் கிடந்தாலும் கோந்து பிஞ்சு போயிடும், அது அழிஞ்சு போயிடும் இல்லையா. தங்கமும் அப்படி தான், எல்லாமே ஒளிஞ்சு போகும். ஒளிஞ்சு போகாத ஒன்று உண்டு, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒளிஞ்சு போகாது. ஒரு மனுஷன் பிறக்கிறான், வளருகிறான், அவன் செத்து போகிறான், அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவனுக்கு பதிலாக இன்னொன்று பிறக்குது. ஆமேன். ஒரு சந்ததி ஒளிஞ்சு போகுது, ஒரு சந்ததி வாழுது, ஒரு சந்ததி வருது. ஆமேன். அப்போ மனுஷனை என்ன செய்கிறான், அழிஞ்சு போகிறான். ஆனால் அழிஞ்சு போகாதது ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை மட்டும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆமேன். 32 இல்லையா, நான் ஒவ்வொன்றா வாசித்து விளக்கிதாரேன். 32 அந்த அதிகாரம் முடிய தரேன். இது வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுகம் உள்ள உபதேசம் இல்லையா. ரெண்டுகம் உள்ள ரெண்டை பற்றியுள்ள ஒரு ஓமை, ஒரு வெள்ளாடை பற்றியும் செம்மறியாடியை பற்றியும், கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவா யார் போக மாட்டான்னு சொல்லி தந்த உதாரணம். ஓமை. இது ஆண்டவரே சொன்ன ஓமை. இது அப்போஸ்தலனாகிய பவுலோ இல்லை பேதுருவோ இல்லை உங்கள் முன்ன நிற்க பீட்டரோ சொன்ன ஓமை அல்ல. யார் சொன்ன ஓமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை. இதை நம்ம என்ன செய்யணும், 100க்கு 100 விசுவாசித்தே ஆகணும். நிறைய இருக்குது, 27 இருக்குது, 19 இருக்குது. இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி உள்ள ஓமைகள் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறது இந்த ஓமை இல்லையா. 24:35 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், ஆமே, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வெள்ளாடையும் செம்மறி ஆடையினுடைய உபதேசத்தை நம்ம பார்க்குறோம். அது உண்மை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கண்ணில் காட்டி தந்திருக்கிறார். ஆமே. 25:32 இருந்து 46 வரை. ஆமேன். வாசிக்கிறேன். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்தினார். செம்மறி ஆடுன்னா யாருக்கு ஒப்பிட்டு பேசினார்? அப்போ செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிச்சிருக்கு. யார? தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்போ என்ன காலம்? கிருபையின் காலம். இந்த காலம் எப்போ முடிஞ்சு போகும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே என்ன நடக்கும்? உபத்திரவ காலம் நடக்கும். சபை எடுத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் ரகசிய வருகையா நித்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார் இல்லையா. எக்கால சத்தம் கேட்கும். 1000 பரிசுத்தவான்களோடு தூதர்களோடு வந்து நிற்போம். என்ன செய்யும்? முதல்ல
மரித்தவங்க எல்லாம் எழும்பணும். அடுத்து அவங்களுக்கு கூட நம்மளும் இருக்கியவங்களும் மறுரூபமாகிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உபத்திரவ காலம். சொல்லுங்களா? உபத்திரவ காலம் முடிஞ்சதான் மகா உபத்திரவம் முடிவில் இயேசு பகிரங்கமாக வருகிறார். அது 2வது வருகை இல்லை, ஃபஸ்ட்டு வருகை தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கணக்கு கூட்டி பார்க்கும்போது இயேசு வந்திருக்காரு, மரணப்பட்டார். மரணப்பட்ட போதும் பகிரங்கமாக வருகிறது அந்த வருகை தான். ஆமென். மற்ற மாதிரி ரகசிய வருகை. நம்ம மற்ற மாதிரி பார்த்தோம்னா ரகசிய வருகை ஒன்று, பகிரங்கமாக வருகிறது ஒன்று. அந்த ரகசியமாக வருகிறத பகிரங்கமாக இருக்கிறது கூட என்ன செய்யப்படாது? கூட்டப்படாது. ஆமென். அப்போ பகிரங்கமான வருகையில் தான் இந்த மகா உபத்திரம் முடிஞ்சோடனே யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் முடியும் போது 1000 வருஷ அரசாட்சி என்ன செய்யும்? நடக்கும். இதே பூமியில் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நேரடி ஆட்சி நடக்கும். இந்த 1000 வருஷ அரசாட்சி முடிவில் என்ன நடக்கும்? சோதனைக்காரன் மூலமாக அடுத்த சல்லடை நடக்கும். சல்லடைன்னா அரிப்பு நடக்கும். இந்த தள்ளி கொண்டு போகிறதெல்லாம் என்ன செய்யும்? அதில் டுப்பா போயிடும். அதுக்கு அந்த வெடிக்கு என்ன சொல்லுவோம்? அந்த பட்டாசு வெடிச்சதுக்கு புஸ்வானமாக போயிடும். நிலையாக வைராக்கியமாக இருக்கிறவங்க அதுலேயும் நின்று கொடுப்பாங்க. அந்த சோதனைக்காரனை ஜெயிப்போம். அதுக்கு அடுத்து என்ன செய்வோம்? வெள்ளை சிங்காசன இதுதான் நியாய தீர்ப்பு. உட்காருங்க. ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் நியாய தீர்ப்பு. இப்போ 1000 வருஷம் முடியும்போ கொஞ்சம் காலத்தில் பிசாசு அவுத்து விட்டு என்ன செய்வார்? கர்த்தர் டெஸ்ட் வைப்பார். அந்த பரீட்சையிலையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. அந்த விழுந்து போன பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்போ தான் அன்னைக்கு நமக்காக பரிதபித்து சிலுவையில் மரணப்பட்ட, அதாவது ஜீவ பலியாக தன் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுத்த இயேசு இன்னைக்கு ஒரு வக்கீலாக பிதாவின் வலது பக்கம் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற அதே இயேசு நியாயாதிபதியாய் வெள்ளை சிங்காசனத்தில் அகர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து அமைதலாக இருப்பார். ஒரு வார்த்தை பேச மாட்டார். அப்போ 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் இந்த பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்பட்டவர்களையும் இப்போ தான் என்ன செய்ய? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் தான் எல்லாரும் உயிர் தழுவணும். தண்ணி கொண்டது தண்ணி கொடுக்கும், சமுத்திரம் கொண்டது சமுத்திரம் கொடுக்கும், அக்கினி கொண்டது அக்கினி கொடுக்கும், பாதாளம் கொண்டது பாதாளம் கொடுக்கும். எதெல்லாம் உயிர் காவை வாங்கிச்சோ அதெல்லாம் கொண்டு கொடுக்கும். ஆமென். கொண்டு கொடுத்து 2ஆக பிரித்து நிறுத்தியிருக்கோம். இப்படி வச்சுருவோமே. இந்த சிங்காசனத்தில் யார் இருப்பா? இயேசு நிற்பார். இப்படி ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கலாம், எனக்கு தெரியல, ஒரு கற்பனைன்னு வச்சுக்கலாம். கோடு இருக்கலாம். வலது பக்கம், அவருடைய வலது பக்கம் யார் நிற்பா? செம்மறி ஆடு. பார்க்க ஸ்டைல் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு அந்தகார கேடுவோ போல இருக்கும். அதுதான் செம்மறி ஆடை இந்த பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு பேசினார். இந்த இடது பக்கம் யார் இருப்பா? வெள்ளாடு. துள்ளி குதித்து அதை பார்த்தாலே தனி ஸ்டைல். இன்னைக்கு பாருங்கள், நரகத்துக்கு போகிறவங்களை பாருங்கள், அவ்வளோ ஸ்டைலாக என்னெல்லாம் பெயிண்ட் அடிச்சேனோ அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி துள்ளி குதித்து ஆணி செருப்பெல்லாம் போட்டு நல்ல கருத்த சூலை ஃப்ரெண்டு வளைஞ்ச சூவெல்லாம் போட்டு ஆம்பளைகளுக்கு அதானே ஸ்பெஷல் இல்லையா? அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். நிறைய இருக்குது இந்த பட்டிக்கை வாய் கோண்ட மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கணும், இதெல்லாம் வளைஞ்சிருக்கணும். அப்படியே ஒரு பட்டக்ஸ் அளவுக்கு பேண்ட் போட்டிருப்பினோம். இப்படி அவ்வளவு அலங்காரமாக இருக்கிறதெல்லாம் எங்கே நிற்கும்? இடது பக்கம் நிற்கும். இந்த ஆண்டோடைய சமூகத்தில் போவதற்கு உலகத்தில் அதாவது ஐஸ்வர்யவான்களை போல அல்லாமல் தரித்திரனை போல உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளெல்லாம் எங்கே நிற்பாங்க? இதுதான் செம்மறி ஆடும் வெள்ளாடுமா பிரிக்கப்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த 2ஐயும் பிரித்து விட்டுருக்கு. அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் போயிடுச்சு, ஆனாலும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம்னு நினைக்கி. ஆமென். பாருங்க, 33, 32 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்போ தேவ தூதர்கள் என்ன செய்யணும்? யாராவது ஒழிச்சு அப்படியே போய் இந்த செம்மறி ஆடுகள் வந்துன்னா ஒரு அடி தலையில் அந்த எல்கையை விட்டு செம்மறி ஆடு பக்கத்தில் போய் வெள்ளாடு ஏதாவது நின்னா தலையில் தூதன் கொட்டி டாய் இங்கே போகிறா
ஆமென் என்று வெவ்வேறாக பிரித்து விடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவரே எனக்கு பஸ்ஸு கிடைச்சல, ஆண்டவரே ஆண்டவரே நான் நல்லா ட்ரை பண்ணினேன், ஆண்டவரே என் பெர்மிஷன் கிடைச்சல்லப்பா, ஆண்டவரே ஆண்டவரே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணினேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஆண்டவரே. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே 2 கஸ்டமர் வந்திருந்தாங்க ஆண்டவரே. 1 ஜம்பர் வேண்டக்கு, 1 வாள் வேண்டக்கு வந்திருந்தாங்க ஆண்டவரே. ஒன்றும் அங்கே திறக்க முடியாது. ஆமென், ஆமென். ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. அவர் தூதர்கள் கொட்டி போய் நில்லுன்னா நின்று 2ஆக பிரிச்சிருக்குமா. ஆமென். 3வது வசனம் 33 வாசிக்கிறேன். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. உலகம் உண்டானது முதல் நமக்காக உண்டாக்கி வச்சிருக்கு. இந்த இடது பக்கத்தில் வெள்ளாடு நிற்குது இல்லை, இதெல்லாம் போகிற இடத்துக்கு யாருக்கு உண்டாக்குனது? வலது பக்கத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிற பரலோகம் மனுஷனுக்காக உண்டாக்கி வச்சது. அவருடைய சாயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருக்கு ஒத்த இடம், அவர் பேச, அவர் இருக்க, அவரோடு மகிமைப்படக்கூடிய அந்த மகிமையான இடத்தை உலகம் உண்டானது முதலே ஆக்கி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த நரகம் யாருக்கு ஆக்கி வச்சிருக்கு? பிசாசுக்காக எடுத்து வச்ச இடம். இப்போ யார் போகிறா? இந்த பிசாசுகளை விட கூடுதல் ஜனங்கள் எங்கே போய் போகிறாங்க? இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டோடைய வருகை இருந்தால் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவியா? மற்றவங்க எல்லாம் போலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? போலான்னு ஒரு இந்த நம்பிக்கை ஒருபோதும், ஏன்னா நம்ம மனசாட்சி என்ன செய்யலை, குத்தப்படலை. நம்ம போக்கு ஆயத்தம் இல்லைதான், இன்னும் பரிபூர்ணமாக இல்லை தான். ஆனால் நம்ம மனசாட்சிக்குள்ளே என்னெல்லாம் போயிடுவோம். ஏன்னா இந்த மாதம் நம்ம என்ன செய்யலை, ஆண்டவருடைய ஒரு ஆராதனையை மிஸ் பண்ணலை, ஆண்டவரை கனப்படுத்துகிற இடத்துல கனவீனப்படுத்தலை, ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யலை, வீணில் வழங்கலை. அப்போ போயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை தான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனுஷனுக்காக படைச்ச இடத்துல மனுஷனாகிய நீயும் நானும் போய் சேர வேண்டும். ஆமென். மாறாக விழுந்து போன தூதனை அக்கினியில கொண்டு தள்ளுவதற்காக அக்கினியை உண்டாக்கி வச்சிருக்க இடத்துல நம்ம போகக்கூடாது. ஆமென். 34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட. இதை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டில் 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொன்னேன். வானமும் ஒளிஞ்சு போவும், பூமியும் ஒளிஞ்சு போவும், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, இன்னும் பேசப்படுகிறது. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு பொதுவாக நான் தியானிக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஒன்றில் துதியில் விடணும், ஒன்றில் ஜபத்தில் விடணும், ஒரு வசனத்தையும் காட்டி தந்தார். இந்த வசனத்தை நான் வாசித்து நம்ம வாசிக்கும் போது தான் ஆண்டுடைய வார்த்தை மெய்யானது, பரலோக ராஜ்யத்துக்கு போக்கு ஆடுகளும் செம்மாடிகளும் ஞாபகப்படுத்தி தந்தார். அதை தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. நம்ம அசால்ட்டாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஆமென். இது ஒரு அப்போஸ்தலனோ இல்லை ஒரு 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 தீர்க்கதரிசியோ எழுதுனதில்லை. ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன வார்த்தை. என்கிட்ட கேட்டால் ஆண்டவரே எழுதினார்னு வச்சுக்கொள்வோமே. ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரியுங்கள், வாருங்கள், சுதந்திரித்து கொள்ளுங்கள், வாங்கள் என்று கூப்பிடுகிறார். அப்போ தான் சொல்கிறாரு, அவங்க போக வேண்டிய தகுதி, அந்த இடத்துல நிற்க வேண்டிய தகுதி பாருங்க. தகுதி ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சில காரியங்கள். மூழ்கி ஞானஸ்தானம், அது நீதி. வெள்ளை ட்ரெஸ்ஸு திருச்சபையினுடைய நீதி. தலை அலங்காரம், ஆண்டவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள், இதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் அந்த இடத்துல போக முடியும். இதை கடைப்பிடிக்கிறவர்கள் அது அவருடைய நீதியாகிய மூழ்கி ஞானஸ்தானத்தையும்
அவருடைய அன்பாகிய பரிசுத்தாவியும் பெற்று அவருடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்று அவருடைய பாடு மரணங்களுக்கான ஞானஸ்தான மூழ்கையும் பெற்று உபத்திரவத்தினாலும் பாடுகளினாலும் உலகத்தில் ஆண்டவரை கனப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் இன்னும் சொல்லி இருக்கிறதை செய்வார்கள். இப்போலே நீங்கள் உங்களை மார்க் போடலாம், உங்களை குறித்து என்ன செய்யலாம், மார்க் போடலாம். பரலோகத்துக்கு போக்கு எனக்கு எத்தனை மார்க்கு கிடைக்கும், நரகத்துக்கு போக்கு எத்தனை மார்க்கு கிடைக்கும்னு நீங்களே போடலாம். அந்த தகுதியை சொல்றாரு பாருங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாத, இதை யாருக்கு யாரை பார்த்து சொன்னாருன்னா, ஏழைகளுக்கு கொடுத்ததை பார்த்து சொல்லல. நான் யாரு, நான், அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள். ஆமென். இல்லை, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இந்த 2 வசனத்தையும் நல்லா யோசித்து பாருங்க. இயேசு என்னைக்கு காவலில் இருந்தார்? நம்ம பிறக்க முன்னே இயேசு உயிர் தெழுந்து போயாச்சு இல்லையா? ஆமென். அப்போ இயேசு எப்போ தரித்திரனானார், எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தார், எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்தார், எப்போ தாகத்தோடு இருந்தார்? இயேசு சொல்லியிருக்கிறார் நிறைய இடத்துல, உன்னை ஒருவன் அடிப்பதற்கு முன்னால் என்னை அடித்தாகிவிட்டாச்சு, உன்னை ஒருவன் ஏளனம் செய்ய முன்ன என்னை ஏளனம் செய்தாகிவிட்டாச்சு, உன்னை ஒருவன் பரிகாசம் அடிக்க முன்ன என்னை பரிகாசம் அடித்து விட்டாச்சு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், என்னை தொட்டுட்டு தான் வருவான், அதனால நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஆகிய சத்திய ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு நீ செய்த உதவியை தான் என்ன சொல்லியிருக்கு. ஆமென். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அந்த வஸ்திரம் இல்லாத ஒரு குடிகாரனுக்கு வஸ்திரம் வேண்டி கொடுத்து, ஏழைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வஸ்திரம் வேண்டி கொடுத்து அல்ல. ஆண்டவருடைய சத்திய ஆவியானவர் யாருடைய சரீரத்தோடு ஆத்மாவோடு இணைஞ்சி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ செய்த உதவியை தான் கர்த்தர் சொன்னார், எனக்கு செய்த உதவியன். ஆமென். இந்த 2 வசனமும் நல்லா பார்த்துருங்க. அடுத்தது 3வது வசனம். அப்பொழுது நீதிமான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டோம். அப்போ பரலோகத்து போக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க கேட்கணும், எப்போ உமக்கு? நான் தான் சொன்னேன், நம்ம காணல, ஏன்னா நம்ம பிறக்க முன்னே இயேசு நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அப்போ நம்ம இயேசு எப்படி கண்டோம்? யார் மூலம் காண்றோம்? இயேசு யார் மூலமாக இருக்கிறாரோ அவர் மூலமாக கர்த்தரை காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தரித்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு எதை செய்து கொள்ளுகிறீர்களோ அது கர்த்தருக்கு செய்தது என்று அர்த்தம். ஆமென். பாருங்க, அடுத்து 37. நீதிமான்கள் அவருக்கு பிரதி, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டோம், உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டோம், உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்போம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாக காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே சத்தியம் போட்டு சொல்றார். ஆமென். இந்த அதிகாரத்தை நான் தியானித்த பிறகுதான் இந்த இந்த வந்து 5 ரூபா 10 ரூபா கேட்பேன்னு தெரியுமா, கொடுக்க மாட்டேன். கண்ணை அடைச்சிட்டு போயிடுவேன், பக்கத்தில் நிற்கன்னு சொல்லுவேன், கஞ்சேன்னு சொல்லுவேன், அவ்வளோ. அது கொடுக்கறது வேஸ்ட். அவன் பீடி குடிக்கக்கு, அவன் சாராயம் குடிக்கக்கு, அவன் துன்மார்க்க தனத்தை செய்யக்கு நம்ம ஊக்குவிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அவனுடைய தீங்குக்கு நம்ம பங்குள்ளவர்களாக ஆகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. செல்வான் வெள்ளம் சொல்லையமாக இருக்கேன், ஒரு 5 ரூபா 10 ரூபா போட இல்லாத ஒரு கஞ்சூஸாக இருக்கிறான்,
അല്ലെങ്കിൽ அது என்னதாவது கேவலாக திட்டுனா அதெல்லாம் திட்டுன்னு அதுக்கு தான் செம்மறி ஆடுன்னு நம்மளை பேர் வச்சிருக்கிறோம். ஆமே, நமக்கெல்லாம் என்ன ஆடுன்னு பேர்? செம்மறி ஆடுன்னு பேர். இது ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் தான் நம்ம ஒரு 2 குஷ்டரோகியை பற்றி பேசணும். ஆமே, வந்தான், கேட்டான், ஆண்டவர் சொன்னார் கொடுக்காதேன்னு. அப்போ பாஸ்டர் அம்மா கிட்ட உண்டு ஆண்டவர். அப்போ என்னப்பான்னு கேட்கும்போது என் இருதயத்தை தோணுது, எவனாவது தண்ணி அடிக்கிறவனா இருப்பான், அல்லிங்கி தம் அடிக்கிறவனா இருப்பான்னு. யார் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டால், ஐயா நான் ஒரு குவார்ட்ரு வேண்டுவேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு வச்சுருப்பேன், அந்த திருட்டு பைய எடுத்து குடிச்சு போடுவான். முடிஞ்சு. ஆண்டவர் கொடுக்கப்பான்னு சொன்னது உண்மைதான். அப்போ ஆண்டவரை தரித்திருந்து ஆண்டவருடைய ஆவியை பெற்று அவர்களில் எந்த தேவையை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அதுதான் கர்த்தருக்கு செய்கிறது. ஆமென். பாருங்க, எத்தனாவது வசனம் பாருங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை. இது யார்கிட்ட சொல்றாரு? நீதிமான்கிட்ட தான் சொல்றாரு. நீதிமான்கிட்ட தான், அந்த பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த செம்மாரி ஆட்டுக்க வழியில் நிற்கிறவங்ககிட்ட தான் சொல்றாரு. ஆமே. அப்போ யார் கேட்டிருப்பா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரை நான் வேண்டி தந்திருப்பேனே. நம்மளை போல வசதி உள்ளவங்க தான் இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க. வசதி இல்லாதவங்க என்னடா இல்லை ஆண்டவர், நான் யாருக்கு என்னத்தை வேண்டி கொடுக்க, ஒதுங்கிடுவான். அப்போ நம்மளை போல வசதி படைத்தவர்களாய் தேவனுடைய நீதிமானாக இருந்து பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்பட்டவங்க தான் கேட்குறாங்க, உம்மை எப்போ கண்டோன்னு. அப்போ தான் சொன்னார், இன்னும் நிற்க சிறியவர், எவனுக்கு நீ எதை செய்தா அதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 பாருங்க, 41. மெய்யாக பாருங்க, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. இடது பக்கத்தில் நிற்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா சபிக்கப்பட்டவங்களா? சபிக்கப்பட்டவங்க. ஆமே. அப்போ இன்னைக்கு திருச்சபையின் ஒழுங்க, திருச்சபையில் வச்சிருக்கிற இந்த ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு மகத்துவத்தையும் செய்யாதவங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே போக முடியாது? பிள்ளையை பார்க்க போகணும்னா பெண்கள் கொடுக்காத்து, அது செய்யணும்னா பெண்கள் ஆண்கள் கொடுக்க ரத்து, ஒரு பரீட்சைன்னா ஞாயிற்றுக்கிழமை ரத்து. பாருங்க, இவங்க எல்லாம் யாரு? ஆண்டோடைய திருச்சபை ஒழுங்குக்கு ஆண்டு 2 கேட்டால் தான் போங்கன்னு தான் சொல்லு. ஏட்டையாவது தான் போப்படான்னு சொல்லியிருக்கா? போங்கன்னு தான் சொல்லு. வசனம் இதுதான், வசனம் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது இடது பக்கத்தில் பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கல. இது யாருக்கு முறை? ஒரு 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 ஊழியக்காரனை விசாரிக்காதது யாருக்கு முறை? சபிக்கப்பட்டவர்களுடைய முறை. இதை நாம் விளக்கி சொல்லி தாரது. நம்ம சபிக்கப்பட்டவரிடத்தில் இருக்கப்படாது எந்த நேரத்தில். அப்போ நம்ம ஆண்டவருக்காக உழைக்கிறோம், ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணுறோம், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்கிறோம், ஆத்தும ஆதாயம் சொல்கிறோம், குடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சபிக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வெளிப்பாடு கிடைச்சது கிடைக்கட்டு, தீர்க்க தரிசனம் இருக்குது இருக்கட்டு, ஜெபம் பண்ணும்போது 1000 பேருக்கு சோங் எல்லாம் இருக்கட்டு. உன்னை உருவாக்கின தெய்வத்தை மறக்கிறதும், உன்னை ஆயத்தப்படுத்தி எடுக்கிற உன் ஆவிக்குரிய தகப்பனை மறக்கிறதும் ஒன்னே தான், ஒன்னே தான். எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆமென். ஏன்னா அதே ஆவியானவர் தான் யார் கூட இருக்கிறது? உங்களை உருவாக்கி எடுத்த உங்க ஆவிக்குரிய தகப்பனோடு இருக்கிறார். அப்ப அந்த மகனை விசாரிக்கிறது யாரை விசாரிக்கிறது? பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரகசியம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது, பெரிய ஒரு நீதியை நம்ம கடைபிடிக்கிறது, பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவரை விசாரிக்கிறது. இது ஆண்டவர் என்ன செய்கிறது? விசாரிக்கிறது. நேரடியாக போய் ஆண்டவரை இன்னைக்கு எங்க கேட்க முடியாது. அப்ப ஆண்டவரை அன்பு பாராட்டி விசாரிக்கிறது யாரை விசாரிக்கிறது? ஊழியக்காரனை விசாரிக்கிறது. பாருங்க, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள்.
அப்போ மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டதில்லை. யாருக்கு உண்டாக்குனது? சாவியை தவிர இந்த பகுதி மாறப்படாது. மத்தேயு 25வது அதிகாரம் 31, எனக்கு ஞாபகத்தில் 30க்கு மேலேன்னு வந்து 32லேருந்து 46 வரை சாவியை தவிர மறக்கப்படாது. அதுக்கு தான் பொறுமையாக சொல்லிதார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை அப்போ இந்த விசாரிக்கிற காரியம், ஆகாரம் கொடுக்கிற காரியம், வஸ்திரம் கொடுக்கிற காரியம், இல்லை இப்படிப்பட்ட காரியம் செய்யாதது யாருடைய வழி? சபிக்கப்பட்டவர்களுடைய வழி. அப்போ நீங்கள் சபிக்கப்பட்டவருடைய இடத்துல இருந்து நீங்கள் மாறி ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வரணுமன்னா ஃபர்ஸ்டில் இந்த சிறியவனை விசாரிங்க. ஏதாவது தரித்திரன் இருந்தால் சொல்லுவேன், திக்கற்ற பிள்ளைகள் இருந்தால் சொல்லுவேன், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அவர் பாருங்க, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் என்னை வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியாய் உள்ளவனாக இருந்தேன், காவலில் உள்ளவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ என்ன நீங்கள் விசாரிக்கலைங்கி, அவருடைய பக்கத்தில் சிறியவனாகிய ஒருவனாக இருக்கிற என்ன விசாரிக்கலைங்கி, யாரை விசாரிக்கல? அப்போ என்ன விசாரிக்கலைங்கி, நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? அப்போ விசாரிக்காதவன் ஒருவேளை பரலோகத்துக்கு போங்க, 1000 வருஷம் அரசாட்சியில் போனாலும் கடைசி தருணத்தில் எங்கே விழுந்துருவான்? பாரு, என் பிள்ளையே விசாரிக்கல, இனி பரலோகத்தில் போய் கொண்டு வச்சு எவனை கத்தம் போதது? நாடம் பாசையில் சொன்ன அப்படி தானே சொல்லும். நான் சொல்லுவேனே, சொன்னால் ஒன்றும் கேட்கல, இதோட எப்படி போட்டு கத்தம் போதன்னு கேட்கனா இல்லையா? ஆண்டவர் நினைப்பாரா இல்லையா? நான் ஏற்படுத்தினா பிள்ளைய விசாரிக்கல, இவன் எங்கே என்ன விசாரிக்க போகிறான்? அப்பொழுது அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்திருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்கள் ஆகிய. அப்ப இந்த சிறியவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற உதவி யாருக்கு செய்கிற உதவி? அப்போ அது செய்யாதது, விசாரிக்காதது. நான் மற்றது ஒன்றும் கேட்கல, விசாரிக்கிறத மட்டும் கொண்டு போகிறேன், மற்றதெல்லாம் கொண்டு போனால் இன்னும் நிறைய குழப்பம் வந்துடும். அதில் விசாரிக்காத இருக்கிறது யாருடைய வழி? சாத்தான் இருக்கிற இடத்துல போகிறதற்காக ஆயத்தப்படுகிறவருடைய சிந்தனை, அது சபிக்கப்பட்டவர்களுடைய ஆலோசனை. பாருங்க, அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள். பாருங்க, ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்று. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய வேலையை செய்கிறார். அது மாதிரி இயேசுவுக்காக வாழ்ந்து உலக மேன்மைகளை இழந்து பரலோகத்தில் உயர்ந்தவர்களை சாட்சியாக காண்பிக்காமல், எப்படி பரலோகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை சாட்சியாக காமிக்காமல் உலக இச்சையில் சிக்கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லி உலகத்தில் உயர்ந்தவர்களை எல்லாம் சாட்சியாக காண்பிப்பதனால் பரலோகத்தின் எண்ணிக்கையை குறைக்கவோ நாம் முயற்சிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் இதான் நடக்குது. உலகத்தில் எவன் பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறானோ அவனை சாட்சியாக சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யத்தில் எண்ணிக்கை கூட்டுகிற இந்த சிறியர்கள் ஒருவனை என்ன செய்ய மாட்டாங்க? சாட்சியாக வைக்க மாட்டாங்க.